தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்தியாவில் இருந்து 99% பொருட்களை வரியின்றி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இது வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்றும் பேச்சு. இந்தியாவுடனான ஒப்பந்தம் முக்கிய சாதனை என பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பெருமிதம். ஒப்பந்தம் மூலம் பிரிட்டனில் வேலை வாய்ப்பு மற்றும் வணிக வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோ சோதனை இயல்பாக இருந்தது. சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இதய துடிப்பு சீரற்ற நிலையில் இருந்ததால் தலைச்சுற்றல் ஏற்பட்டது. 2 நாட்களில் பணிகளை மேற்கொள்வார் என அப்பல்லோ நிர்வாகம் அறிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை அளிக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி விரைவாக வீடு திரும்புவார் என்றும் விளக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் பரிபூரண உடல்நலம் பெற்று கடமையாற்றிட விழைகிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை வாபஸ் பெற கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். கடும் அமளியால் 4வது நாளாக முடங்கியது மாநிலங்களவை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் அமர்வு. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவையின் நடவடிக்கைகள் பாதிப்பு. அவையின் மாண்பையும் ஒழுங்கையும் காக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும். மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேதனை. தமிழீழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். மாநிலங்களவை எம்பி பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் வைகோ உரை. ஆபரேஷன் சிந்தூர் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் 3வது நாளாக போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே சோனியா காந்தி ஆர்ப்பாட்டம். பாமகவின் தலைவர் நான் தான் என ராமதாஸ் மீண்டும் திட்டவட்டம். அன்புமணி தலைவர் என கூறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. திருச்சி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி பரத் ஸ்ரீனிவாஸ் விருப்ப ஓய்வு கேட்டு உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியதால் பரபரப்பு. குடும்ப சூழ்நிலை மற்றும் மன உளைச்சல் காரணமாக தன்னால் பணி செய்ய இயலவில்லை என உள்துறை செயலாளருக்கு கடிதம். அனைத்து மகளிருக்கும் 1000 கொடுக்க உள்ளதாக திமுக அரசு மீண்டும் மக்களை ஏமாற்றுகிறது என அண்ணாமலை விமர்சனம். உண்மையாக இருந்தால் 50 மாத நிலுவைத் தொகையான 50,000 ரூபாயை முதலில் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
2018ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய குன்றத்தூர் குழந்தைகள் கொலை சம்பவம். தாய் அபிராமி குற்றவாளி என காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. குழந்தைகளை கொன்ற குற்றவாளிக்கு கருணை காட்ட முடியாது என காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் கருத்து. சாகும் வரை ஆயுள் தண்டனை தீர்ப்பை கேட்டு நீதிமன்றத்தில் கதறி எழுதார் அபிராமி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீதான ஈடி வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்களை திரும்ப ஒப்படைக்கவும் ஆணை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அழகப்பா கல்லூரி விடுதியில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. மாணவர் சபரீஸ்வரன் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் வழிபாடு. கடல் மற்றும் ஆறுகளில் புனித நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். மாநிலங்களவை எம்பியாக நாளை பதவியேற்கிறார் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன். கடமையை செய்ய டெல்லி செல்வதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே ஓடும் காரில் தீப்பற்றியதால் பரபரப்பு. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. விரைந்து சென்று தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்டதாக உணவு பாதுகாப்புத் துறையினர் பிரச்சாரம் எதிரொலி. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை குன்றத்தூர் அருகே தொழிற்சாலை கழிவுகள் வெடித்து சிதறியதால் பெரும் பரபரப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் திம்மசமுத்திரம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு சரமாரி வெட்டு. பெண்ணின் ஆடைகளை கலைந்திருந்ததால் பாலியல் சீண்டலா என உறவினர்கள் சந்தேகம். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஆகம விதிகளை மீறி VIP சுவாமி தரிசனம் செய்த விவகாரம். கோயில் அர்ச்சகர் உள்பட 2 பேர் பணியிடை நீக்கம். ஓசூர் அருகே அரிசி மூட்டைகள் வைக்க இடமில்லாததால் கழிவறைக்குள் அடிக்க வைக்கப்பட்ட சம்பவத்தால் சர்ச்சை. கழிவுகளால் அரிசி மூட்டைகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை பாரை நிரந்தரமாக மூடி டாஸ்மாக் மண்டல மேலாளர் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் 3 காவலர்கள் சட்டவிரோத மது விற்பனையில் தொடர்பிருந்ததால் பணியிடை நீக்கம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் நடவடிக்கை. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ADGP ஜெயராமிடம் 4 மணி நேரம் விசாரணை. விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் CBCID அலுவலகத்தில் ஆஜரானார் ADGP ஜெயராம். நிலக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளை கேலி செய்ததை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநருக்கு அடி உதை. ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநரை வழிமறித்து சரமாரியாக தாக்கும் CCTV காட்சி வெளியானது. அலங்காநல்லூர் அருகே கல் குவாரியில் நண்பனை அடித்துக் கொன்ற நபரால் பெரும் பரபரப்பு.
மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டதால் தலையில் கல்லை போட்டு கொன்ற நிலையில் சரண் அடைந்தார். கோவை ஆனைமலையை அடுத்த ஆழியார் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் கிராம மக்களுக்கு எச்சரிக்கை. வேகமாக நிரம்பும் அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அதிகாரிகள் நடவடிக்கை. தொடர் மழையால் ஆழியார் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்தது. நேற்று புதிய உச்சம் தொட்ட நிலையில் ஒரே நாளில் விலை 1000 ரூபாய் சரிந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர்கள் 2 சஸ்பெண்ட் செய்து டிஜிபி அதிரடி. உடந்தையாக செயல்பட்ட மற்றொரு உதவி ஆய்வாளர் உட்பட 3 போலீசார் ஆயுதப்படைக்கு இடமாற்றம். தேர்தல் ஆணையம் மோசடிக்கு துணை நின்றதை நிரூபிக்க உறுதியான ஆதாரம் இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் அதிகாரிகள் தங்களிடமிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் ஆவேசம். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரை விடுதலை செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை. மேல்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு ஏற்றபோது வழக்கின் முக்கியத்துவம் கருதி உச்சநீதிமன்றம் ஆணை. மும்பையில் தொழிலதிபர் அனில் அம்பானி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை மோசடி நிறுவனமாக எஸ்பிஐ அறிவித்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு அமர்த்த டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு. உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை. ரஷ்யாவில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. பயணிகள் 49 பேரும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு மேலும் ஒரு பின்னடைவு. ரிஷப் பண்ட்டுக்கு காலில் எலும்பு முறிவு. 6 வாரம் ஓய்வெடுக்க அறிவுறுத்தல். ஆனாலும் தற்போது ரிஷப் பண்ட் பேட்டிங். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.